Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Run with the Windோட எபிசோட் 22 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட எண்டிங்ல தான் கிங் வந்துட்டு ரொம்பவே சாகைக்கு பின்னாடி போயிருப்பான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹைஜி கிங் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிங் வந்து ஹைஜியை பார்த்து கேக்குறான், அம்மா நீ இப்ப ஏதாவது ஜாப்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பார்த்தா உனக்கு ஜாப் தேடிக்கிட்டு இருக்க மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கேக்குறான். அப்படின்னா என்னதான் பண்ண போற? எதுவும் கார்பரேட் டீம்ல போய் ஜாயின் பண்ண போறியா இல்ல நம்ம காலேஜ்லயே மறுபடியும் இருக்கலாம்னு ஐடியால இருக்கியா? அப்படி இருந்தா சொல்றேன், நானுமே உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஆர்வமா சொல்றான். நான் வந்துட்டு காலேஜ்ல எல்லாம் ஒன்னும் இருக்க போறதும் கிடையாது. அதே மாதிரி நான் ஜாபும் தேடல. இப்போதைக்கு என்னோட மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே ஹாக்குனேக்கடன் மட்டும் தான். அதை தவிர வேற எதை பத்தி நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஹைஜி. அண்ட் ஹைஜி கிங் கிட்ட இன்னொரு விஷயத்தையுமே சொல்றான், செக்ஷன் 8 வந்து ரொம்பவே டஃபா இருக்கும்டா. எல்லாருமே உன்னை முந்திக்கிட்டு போனா கூட நீ எதுவும் பெருசா கவலைப்பட்டுக்காத. உன்னோட கீ பாயிண்டே வந்துட்டு அங்க ஒரு டெம்பிள் வரும். அந்த டெம்பிள் வர ரீச் பண்ணிட்டனாலே அதுவே பெஸ்ட் தான். உன்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கோயில் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாமினா அவ்வளவு நல்லா சேர்த்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நல்லா நீ ஓட ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு கிங்குமே வந்துட்டு ஓ அந்த கோயிலா, அந்த கோயிலோட அபிஷியல் நேம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். ஹைஜி வந்துட்டு அப்ப அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம நீ மட்டும் இதுல நல்லா ஓடு, நான் உனக்கு ஜாப் தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். எப்படி ஹெல்ப் பண்ணுவேன், எந்த விதத்துல பண்ணுவேன், நானே இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கேன் ஒண்ணுமே கிடைக்கல, நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கிங் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான் திரும்ப. ஆனா அவன் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான். அப்படியே இந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. பின்னாடி டசாக்கி வந்துட்டு உனக்கு கேக்குதாடா, கேக்குதுன்னா நல்லா கையை தூக்கி காட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இவன் கையை தூக்கி காட்டுறான். அப்போ டசாக்கி வந்துட்டு ஹைஜி உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்ல சொன்னான்டா, நம்ம ஃபைனலி இந்த ரன்னிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் கிட்ட இந்த கோயிலோட வரலாறை பத்தி நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது கிட்ட அப்புறம் கிங்குமே அப்படியே சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டே ஓடுறான். இப்போ அப்படியே இன்னொரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. நீக்கோவை காட்டுறாங்க. நீக்கோ வந்துட்டு தம்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் ஃபுல்லா இருக்குது, நீ செகண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயே சொல்றான். யாருடான்னு பார்த்தா அது கிங் தான். கிங் வந்துட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிப்பான், அதனால அங்க தங்குறதுக்காக வந்திருப்பான். இந்த வருஷம் நிறையவே ஃபர்ஸ்ட் இயர் வர்றீங்களே, ஒருத்தன் சோடா பட்டி போட்டு ஒருத்தன் கிடக்குறான், அப்புறம் ஒருத்தன் என்ன யோசிக்கிறன்றதை வெளியவே சொல்லாம மிஸ்டீரியஸான ஆளா ஒருத்தன் கிடக்குறான் அப்படின்னு நீக்கோ சொல்றான். அப்ப ஹைஜிமே வந்துட்டு நீக்கோ நான் இந்த சமைக்கிறதுக்கு எல்லா பாத்திரத்தையும் இங்க யூஸ் பண்ணிக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதோ இந்த மிஸ்டரியான ஆளுன்னு ஒருத்தன் சொன்னேன் இல்லையா, அது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ காட்டுறான். இவங்க ரெண்டு பேருமே இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. கிங் வந்துட்டு வந்தோடனே ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பான். ஏன் அப்படின்னா நம்மள எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம், காலேஜ் லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் கிங்கும் வந்திருப்பான். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு தெரிஞ்சது அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க தம்பி அப்படின்ட்டு அவன்கிட்ட ஒரு ஆள் தலையில தட்டி சொல்ற மாதிரி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவுமே காலேஜ்ல இல்ல, அவனுக்கு கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்குது காலேஜ். இப்போ கிங் வந்துட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், அந்த காலேஜ்ல இதுவரை எதுவுமே நடக்கல, இருந்தாலுமே நான் இப்ப கிராஜுவேட் ஆக போறேன், ஒண்ணுமே பண்ணாம கிராஜுவேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது எனக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒண்ணுமே நடக்கலன்னா அது என்னோட ப்ராப்ளம் தான். என்னோட எக்ஸ்பெக்டேஷனை நான் இங்க ஃபுல்ஃபில் பண்ணாம அதுல ஃபெயில் ஆயிட்டேன். நான் சரியான ஒரு கோலை தான், இருந்தாலுமே என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்னை கொஞ்சம் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். அந்த ஒரு விஷயத்தை நினைச்சு நானே என்னை வெறுக்க தான் செய்யறேன். அவனை காலேஜ்ல யாருமே பெரிய அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, அதனாலதான் அவன் இப்படி சொல்றான். பட் காலேஜ்ல எல்லாருமே அப்படி இருந்தப்ப கூட ஹைஜி மட்டும் இவன் கிட்ட கொஞ்சம் நல்லாவே பழகுவான். இவன் ஒருத்தன் மட்டும் தான் நானா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஆளு, நல்லா பேசுறான், அவனுக்கு என்ன தேவைனாலும் செஞ்சு கொடுக்குறான். பட் என்னதான் இருந்தாலும் அவன் என்னை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது. இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, நான் எங்க இருந்தாலும் சரி யார் கூட இருந்தாலும் சரி எப்பவுமே நான் தனியா தான் இருக்கிறேன். அந்த ஒரு இடத்துல நான் மட்டும் தான் யார் கூடயுமே ஃபிட் ஆகாத மாதிரி இருக்கிறேன். நான் எல்லாரு கூடயுமே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஆனா நான் நினைச்சு மட்டும் என்ன பண்றது, என்னால வெளியே போய் யார்கிட்டயும் ஓப்பனா பேச முடியல. என்னோட வீக்னஸ் யார்கிட்டயும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நான் ஒரு கிங், என்கிட்ட யாருமே வரணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல, யாருமே என்கிட்ட வரலனால எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நானே என்னை தனிமையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இது இங்கேயே முடிஞ்சு போயிடும். இப்போ என்னோட கேரக்டர் எல்லாம் என்னால மாத்திக்க முடியாது, அதுக்கான டயம் எல்லாம் கிடையாது, இப்ப ரொம்ப காலம் ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம ஸ்பீடா இப்ப ஓட ஆரம்பிக்கிறான். பட் என்னதான் நான் இப்ப தனியா இருந்தாலுமே ரன்னிங் ஓடுறது இவங்க கூட எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்குது. எங்க இதுல 10 பேர்ல ஒருத்தர் இல்லைன்னா கூட இந்த டீமே கிடையாது. அப்படின்னா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கணும், அப்படின்னா நான் அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ கிங்குக்கு என்னதான் காலேஜ் லைஃப் செட் ஆகாம அவன் தனிமையிலே இருந்தாலுமே அவனோட டீம் அவனுக்கு கிடைச்சது அவன் தனிமையில இல்ல அப்படின்னு சொல்றத ப்ரூஃப் பண்ற மாதிரி அவனோட கேரக்டர் அமைஞ்சிருந்தது. இப்போ அவன் அதே மாதிரி கண்டினியூவா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஹைஜி இந்த ஹாக்குனேன்றது இதுக்கப்புறம் உன்னோட கனவு மட்டும் கிடையாது, இது நம்மளோட ட்ரீம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செம்ம ஸ்பீடா ஓடுறான். அந்த ரோட் சைட்ல இருந்து எக்கச்சக்க ஆடியன்ஸ் இவனை சூப்பரா என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறப்ப அவனுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருக்குது, இது ஒரு சூப்பரான ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஓடுறான். இப்ப ரீகடோ யூனிவர்சிட்டியோட ஒரு பிளேயர் வந்துட்டு அந்த பேட்ச ஃபூஜியோகா கிட்ட கொடுத்துறான். அதை வந்துட்டு கூரஹாராவுமே பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். நேரமே ஹைஜிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹைஜிமே சொல்றான், இந்த ரீசெண்ட் ஹிஸ்டரியிலேயே ஃபூஜியோகாக்கு ஈக்குவலான ஒரு ரன்னர் யாருமே கிடையாது, அவனுக்கு அகைன்ஸ்டா நீ போட்டி போடுறப்ப இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுவ அப்படின்ட்டு சொல்றான். அப்படின்னா என்னால அவனை இப்போதைக்கு பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேக்குறான். அதுக்கு ஹைஜிமே நான் கிட்டத்தட்ட உன்னை ஒரு வருஷமா பாத்துருக்கிறேன், உங்க கூட ஒரு வருஷமா ஓடி இருக்கிறேன், உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்க ரெண்டு பேர்ல என்ன பொறுத்தவரை நீ தான் பெஸ்டான ரன்னர், சோ இன்னுமே நீ ஸ்ட்ராங் ஆகு கூரஹாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அப்ப வந்துட்டு சாககியுமே ஓடி முடிச்சுட்டு அவனோட இன்னொரு ரன்னர் கிட்ட கொடுத்துறான் அந்த பேட்ச. ஓடி முடிச்சுட்டு சாககி இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கப்ப அவன் கூரஹாராவுமே பாத்துறான். அவனை பார்த்துட்டு சாககி சொல்றான், நீங்க கிவ் அப் பண்ணிருங்க, கான்சே யூனிவர்சிட்டிக்கு இதுக்கப்புறம் ஃபியூச்சரே கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு கூரஹாராவுமே நான் ஜஸ்ட் இதை வந்துட்டு போய் பாஸ் பண்ணாலே போதும், என்னோட டீம்மேட்ஸ் அங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் என்னோட மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். இதை கேட்டுட்டு சாககிக்கு என்னடா இவனோட இவ்வளவு டீம் ஒர்க்க பத்தி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்காவே இருக்குது. சாககியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிட்ட வந்துட்டு டே நீ உண்மையிலே அமேசிங், வேற லெவல் பண்ணிட்டப்போ உன்னோட செக்ஷன்ல நீ தான் 5வது வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு கூரஹாரா கிளம்ப வேண்டிய டைம் ஆகுது. கிங்குமே கிட்ட வந்துட்டான். கூரஹாரா ரெடியா நின்னுகிட்டு இருக்கப்ப பின்னாடி ஜோஜி நின்னுகிட்டு இருப்பான். அவங்க கிட்ட கூரஹாரா பேசுறான்,
டே ஜோஜி, நீ லவ்ல விழுந்தது அந்த ஒரு ஃபீல் உனக்கு எப்படி இருக்கு? இவன் என்னடா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜிக்கு ஒன்னும் புரியல. அது நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேட்டுக்கிட்டு, ஐ திங்க் நானுமே லவ்ல தான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றான். என்னது, யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜி கேக்குறான். அந்நேரம் கூரஹாரா கிட்ட கரெக்டா கிங் வந்து அதை கொடுத்துறான். கூரஹாரா ஓட ஆரம்பிச்சிடறான். ஜோஜிக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குது. அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். உண்மையிலே கேக்குற யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். பட் கூரஹாரா ஓடி போயிடுறான். கூரஹாரா எதை மீன் பண்ணி சொன்னான்றத கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். பூஜியோக வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் 2 நிமிஷம் 48 செகண்ட்ல கிராஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த போசோ யூனிவர்சிட்டியை சேர்ந்தவன் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் 2 நிமிஷம் 46 செகண்ட்ல கிராஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கான். கூரஹாரா வழக்கம் போல அவனோட ஸ்பீட்ல கான்ஸ்டன்டா ஓடிக்கிட்டே இருக்கிறான். அப்ப சுத்தி நிறைய பனியா ஒழுகுற மாதிரி இருக்குது. என்னடா இது பனி ஒழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவன் அவனோட காலை எடுத்து வைக்கும் போதே தெரியுது, என்னால எதையுமே ஃபீல் பண்ணவே முடியல. ஒருவேளை நான் ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருக்கேனோ, அண்ட் இந்த விண்ட் வேற ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுத்தி இருக்க எல்லா ஆடியன்ஸுமே பாக்குறான். அவங்க எல்லாருமே பார்த்து தேங்க்யூ சொல்றான். அண்ட் அங்க அவன வீடியோவுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா நான் ஒரு நல்ல பேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அவன் நினைச்ச மாதிரி அவன் உண்மையிலேயே நல்ல பேஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கான். கமெண்ட்ரி கொடுத்தவங்களுமே சொல்றாங்க, யாரா இந்த கூரஹாரா ரொம்பவே அமேசிங்கா இருக்கானே, 1 கிலோமீட்டர் 2 நிமிஷம் 42 செகண்ட்ல கிராஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கோச் டசாகிமே வந்துட்டு ஏதாவது மெசேஜ் சொல்லணுமா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் ஆச்சு, இப்ப வர எதுவும் சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேக்குறாரு. அவங்க கிட்ட எதுவுமே நீங்க சொல்ல வேணாம், ஜஸ்ட் அவனை பாத்துக்கிட்டே மட்டும் வாங்க போதும். இப்போ அவன் வேற டைமென்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கான், அதை யாருமே வந்து தடுத்துற கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ அவனை ஃப்ரீயா மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்லிடுறான். கூரஹாரா ஓடி போய்கிட்டு இருக்கும்போதே சுத்தி இருக்க விஷயத்தை எல்லாத்தையுமே ரசிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது. இதுதான் உண்மையிலேயே ஒரு ஹாக்குனேயோட வைபே தருது. என்னோட காலில் ரொம்பவே லைட்டா ஃபீல் ஆகுது. எனக்கு இப்பதான் நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோ இங்கதான் இருக்கிறாங்க, இவங்களை கண்டிப்பா பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா அவங்க 3 பேர்கிட்டயுமே போக ட்ரை பண்றான். அவங்க 3 பேர்கிட்டயுமே போய் ரீச் பண்ணிடுறான். என்னப்பா இது ஒரே டைம்ல 3 பேர்கிட்ட இவ்வளவு அசால்ட்டா ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு கமெண்ட் கொடுத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பாரியா ரீச் பண்றதே ரீச் பண்றது, அவன் அவங்க 3 பேரையுமே பீட் பண்ணிட்டு போயிட்டாயா அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா 3 பேருமே அட் டைம் ஒரே டைம்ல 3 பேரையும் ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிட்டான் கூரஹாரா. அவன் முன்னாடி போகும்போது மனசுக்குள்ளே நினைக்கிறேன், இப்ப நான் பொசிஷன் படி 10ஆவது வந்திருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னுமே எனக்கு 13 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் செக்ஷன் 10 வந்துட்டு கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர். அப்படின்னா மொத்தமே 36 கிலோமீட்டர் தான் இருக்குதா. ஒருவேளை இதே மாதிரி நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே என்னால பீட் பண்ண முடியும். தொடர்ந்து ஓடுறதா, ஆனா இவ்வளவு தூரம் நான் தனியாவா ஓடணும், என் கூட வேற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்குள்ளே ஒரு தாட் இருக்குது. அப்பதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனுக்கு முன்னாடி ஓடுற மாதிரியே அவன் இமேஜின் பண்ணிக்கிறான். அப்பதான் அவன் மைண்ட்ல பூஜாக்காவுமே வர்றான். உன்னால என்ன முடியுன்றதை என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பா இல்லையா, அதை நினைச்சு பாக்குறான். அப்படியே இப்ப கூரஹாரா எடுக்கிறான் பாருங்க, ஒரு ஸ்பீடு செம்மையா எடுக்கிறான். கிட்டத்தட்ட அவன் உடம்பே டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். கொஞ்ச நேரத்துக்கு அவன் பாடியில எந்த வித வெயிட்டுமே இல்லாம அப்படியே லைட் வெயிட்டா ஓடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப பூஜாக்காவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஃபர்ஸ்டா போய்கிட்டு இருந்த போசோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டை முந்திடுறான். கடந்த 3 வருஷம் சாம்பியனான ரிக்கிடோ யூனிவர்சிட்டி செகண்ட் வந்துகிட்டு இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்ப கம்பேக் தந்துட்டாங்க. இந்த வருஷமும் இவங்க தான் சாம்பியன்ஸா வர போறாங்க போல அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுக்கவங்க ரொம்பவே எக்ஸைட்டிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க இவர் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா புதுசா ஒரு செக்ஷன் ரெக்கார்டுமே கொண்டு வந்துருவாரு போலயே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அத ஹைஜியுமே போன்ல பாத்துக்கிட்டு இருந்தவன் அதுல என்ன டவுட், கண்டிப்பா அவன் பண்ணிடுவான். அவன் ஜஸ்ட் அவனோட டீமுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணி அதுல சாட்டிஸ்ஃபை ஆகிற ஆள்லாம் கிடையாது. அவனுக்கு இதை தாண்டி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆசை இருக்கும். இப்போதைக்கு எந்தவித டவுட்டுமே கிடையாது, கரண்ட் சாம்பியனே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இப்ப கூரஹாராவை கட்டுறாங்க. அவனுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் தெரியுறாங்க. நான் இப்ப கண்டிப்பா அவங்களை கேட்ச் பண்ண முடியும். இல்ல நான் அங்க போயிட்டேன், ஆக்சுவலி நான் அங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா இமேஜின் பண்ணிக்கிறான். முன்னாடி போன மாதிரியே அவன் இமேஜின் பண்ணன மாதிரியே செம்ம ஸ்பீடா ஓடி போய் 2 பேரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டான். அவன் நல்லா போய்கிட்டு இருக்கப்ப கூரஹாரா கிட்ட ஒருத்தன் தண்ணி கொடுக்குற மாதிரி வந்துட்டு பூஜியோக்கு ஒரு புது செக்ஷன் ரெக்கார்டு கொண்டு வந்துருவாரு போல அப்படின்ட்டு 2 முன்னாடி திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு, நீ தண்ணியை மட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணியை மட்டும் வாங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். இவனுக்கு எல்லாம் கொஞ்சம் தூரம் ஓடி வந்தே பயங்கரமா இலக்க ஆரம்பிச்சிருந்துட்டு இவெல்லாம் மனுஷனால வேற எதுவும் மாடா அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாராவை பார்த்து ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கான். தண்ணி அவன் உடம்புல எல்லாம் ஊத்திக்கிட்டு கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு அதே மாதிரி ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கான். நீ என்னைய பீட் பண்றதுக்கு நான் கண்டிப்பா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா அவனுக்கு முன்னாடியே அவன மாதிரி ஒரு உருவம் ஓடிக்கிட்டு இருக்கதா நினைச்சுக்கிறான். அதை நினைச்சுக்கிட்டு இன்னுமே அவனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றான். கிட்டத்தட்ட அவன் உடம்பே காத்துல பறக்கிற மாதிரி இருக்குது. அவன் முடியெல்லாம் பயங்கரமா காத்துல ஆடுது. சோ இதுதான் காத்தோட ஓடுற ஒரு ரன் வித் தி விண்ட் தான் நம்ம கூரஹாரா ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ அடுத்த எபிசோட தான் இந்த ரன் வித் தி விண்டோட ஃபைனல் எபிசோட். அதோட இந்த ஒரு கதையுமே முடியுது. சோ யார் வின் பண்ண போறான்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பை கைஸ்.